தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னோடு கூட 1 கொரிந்தியர் 1:24, ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கு எழுதப்பட்டிருக்கிறது, தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே தேவனுடைய ஞானமும் பலனும் கடந்து வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவர்கள் தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். தேவனுடைய பலனும் தேவ ஞானமும் ஒரு பிள்ளையினுடைய வாழ்விலே கடந்து வருகிற போது வேதம் முழுவதும் அநேக ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பலன் தேவ ஞானம் வந்து ஒரு மனிதனை ஆண்டு கொள்ளுகிற போது அவனுடைய வாழ்வு வெற்றியுள்ள வாழ்வாய் மாறுகிறது. தேவ பலனும் தேவ ஞானமும் ஒரு மனிதனுக்குள்ளாய் கடந்து வருகிற போது அவனுடைய வாழ்வு ஒரு விடுதலையின் வாழ்வாய் மாறுகிறது. தேவ பலனும் தேவ ஞானமும் ஒரு மனிதனுக்குள்ளாய் கடந்து வருகிற போது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறுகிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவ பலன் கொண்டு வருகிற சாட்சியுள்ள வாழ்க்கை. தேவ ஞானத்தினாலே அவனுடைய வாழ்வு அநேகருக்கு சாட்சியாய் இருக்கிறதை வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. தேவ பலனும் தேவ ஞானமும் ஒரு மனிதனுக்குள்ளாய் வருகிற போது அவன் தேவ சித்தத்தை உணர்ந்தவனாய் ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழுகிறதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரம் அல்ல, தேவ ஞானமும் தேவ பலனும் ஒரு மனிதனுக்குள்ளாய் வருகிற போது அது அவனை ஆளுகையும் அதிகாரம் உள்ளவனாய் மாற்றுகிறது என்று வேதம் காண்பித்து கொடுக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். தேவ பலன் வருகிற போது ஒரு மனிதனுடைய வாழ்விலே சமாதானமும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கிறதை பார்க்க முடியும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் ஆண்டவருடைய அந்த பலன் வருகிற போது, அந்த தேவ ஞானம் வருகிற போது பாருங்க, இங்கே ஒரு 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டான இந்த 7 மாத்திரமல்ல, 7-70 என்று சொல்லக்கூடிய வகையில தேவ பலன் தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே அநேக நன்மைகளை கொண்டு வருகிறது. தேவ ஞானம் அநேக நன்மைகளை கொண்டு வருகிறது. இதெல்லாம் யாருக்கு என்று சொல்லுகிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பவுல் ரொம்ப அழகா எழுதுகிறார், சொல்லுகிறார், எவர்கள் அழைக்கப்பட்டார்களோ. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ரொம்ப அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவினாலே எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு. ஒவ்வொரு நாளும் தேவனாலே நாம் அழைக்கப்பட்டு தேவனுக்குள்ளாக இருக்கிற போது இந்த ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். அவரோடு கூட சார்ந்து நிற்கிற போது இந்த ஆசீர்வாதத்தை நாம் பூரணமாய் அனுபவிக்க முடியும். இவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாஞ்சை, நம்முடைய தரிசனங்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னா, இந்த பலன் எனக்கு தேவை. இந்த பலன் எப்பொழுது வருகிறது? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, ஆவியானவர் வருகிற போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பலனை பெற்றுக் கொள்ளுகிறதிலே ஒவ்வொரு நாளும் பாருங்க, வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அப்போ இந்த வாக்குத்தத்தத்தினுடைய அந்த அபிஷேகத்துக்கூடாக நாம் கடந்து போகிற போது அந்த தேவ பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் வெற்றி தருகிறது. கர்த்தருக்கு மகிமை. அதுதான் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறதா, பல சூழல்களுக்கூடாக கடந்து போகிற போது அந்த அபிஷேகம் நம்ம என்ன செய்கிறது சொன்னா, பலவானாய் மாற்றுகிறது, ஞானவானாய் மாற்றுகிறது, ஜெயிக்க வைக்கிறது. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபு 1 அதிகாரத்தில் யாக்கோபு சொல்லுவார், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், பாருங்க, ஞானத்தை எப்படி பெற முடியும் என்று சொல்லுகிற போது சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் அவர் எல்லாருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலே கேட்க கடவன்.
அப்போ ஞானம் தேவை என்று சொன்னா ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யணுமா? ஜெபிக்கணும். பலன் தேவை என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கணும். இஸ்ரவேல் மக்கள், தேவ ஜனங்கள் மேல் வீட்டு அறையிலே காத்திருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் கடந்து வருகிறது. ஏசாயா 40 வாசிக்கிற போது ஏசாயா சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். அப்போ தேவ சமூகத்திலே காத்திருந்து நேரம் எடுத்து அவரோடு கூட உறவாடுகிற போது நம்முடைய வாழ்வில் என்ன உண்டாகிறதுன்னு பார்க்கிறோம். இந்த பலன் அபிஷேகத்தினாலே நீங்கள் நிரப்பப்படுகிற போது ஆவியானவர் தருகிற அந்த பலன், ஆவியானவர் தருகிற அந்த ஞானம் என்ன செய்யும் சொன்னா சூழல்களை எல்லாம் தாண்டி நம்மை ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ உதவி செய்கிறது. அல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலோ கர்த்தர் அப்படியே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவ பலன் உங்களுக்கு வெற்றியை தரும். தேவ ஞானமும் உங்களுக்கு வெற்றியை தரும். தேவ பலன் உங்களை விடுதலையாக்கும். பாருங்க, இது எல்லாம் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டதாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இதெல்லாம் பெற்றுக்கொள்கிறதுக்காகத்தான் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்களுக்கு இயேசுவே எப்படி இருக்கிறாரா, அவர் தான் சொன்னார், நான் தான் உன் பலன், நான் தான் உன்னுடைய ஞானம். அப்போ அவரோடு கூட இருக்கிற அந்த உறவிலே நாம் பலப்படுகிற போது பாருங்க, ஒரு சிலவற்றை மாத்திரம் நான் இந்த காலைவேளையிலே உங்களோடு கூட பேசட்டும். பாருங்க, தேவ பலன் கொண்டு வருகிற ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை. என்னோடு கூட எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 34வது வசனம். எபிரேயர் 11:34. அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனையை முறியடித்தார்கள். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சாதாரண நிலைமையில இருந்த ஜனங்கள். ஆனா அந்த வார்த்தை சொல்லுகிறது பலவீனமாய் இருந்த மக்கள் தான். ஆனா அந்த பலவீனத்துக்கு நடுவிலும் தங்களை பலவானாய் மாற்றுகிறவரை நோக்கி பார்க்க துவங்கினார்கள். அவர்கள் தேவனை நோக்கி பார்க்கிற போது, ஏன்னா அந்த அதிகாரம் முழுவதும் அந்த வார்த்தைகள் என்ன சொல்லுன்னு சொன்னா விசுவாசத்தினுடைய வல்லமையை குறித்து பேசுகிறது. விசுவாசத்தோடு கூட பார்க்கிறான், என் தேவன் என் பலவீனத்தை மாற்றுகிறவர் என்று சொல்லி அவரை பார்க்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பலன் கடந்து வருகிறது. பலவீனத்திலே பலன் கொள்ளுகிறார்கள். என்ன சம்பவிக்கிறது சொன்னா சத்துருக்களை முறியடிக்கிறதை பார்க்க முடியும். யுத்தத்தை அவர்கள் என்ன செய்தார்களா, முறியடிக்கிறார்கள். எதிரிட்டு வருகிற எதிரியை முறியடிக்கிறார்கள். ஒரு பெரிய வெற்றியுள்ள வாழ்க்கை. ஏன்னா அந்த தேவ பலன் வருகிற போது அந்நிய சேனையை முறியடிக்கிறான். கர்த்தருக்கு பலவீனமானவன் தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு. இது யாரை குறித்து பேசப்படுகிறது சொன்னா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பேசப்படுகிறது. ஒரு சாதாரண நிலைமையிலே கடந்து போனவர்கள், அந்நியருடைய சேனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவெல்லாம் ஒண்ணும் இல்லாத ஆட்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஒரு சண்டைக்கும் தெரியாது. இவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொன்னா ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். இன்னும் சொல்ல போனா யாத்திராகமம் 1:14 சொல்லுகிறது செங்கல் அறுத்தான், இன்னும் தோட்டங்கள்ல வேலை செய்தான், சின்ன 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 வேலைகளை செய்து கொண்டிருந்தான். இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது சாதாரணமானவர்கள், பலவீனமானவர்கள், ஒன்றுமில்லாதவர்கள், குறைவுள்ளவர்கள் தான். ஆனா விசுவாசத்திலே தங்கள் தேவனை நோக்கி பார்க்கிற போது பாருங்க, அங்க யாத்திராகமம் 1:14 சொல்லுகிறது சத்துரு அவர்களை நெருக்குகிறதை பார்க்க முடியும். அவர்கள் ஜீவனையும் அவன் என்ன செய்தானா அவர்களுக்கு கசப்பாக்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொடுமையாய் நடத்தினார்கள். ஆனா முடிவு அது அல்ல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்ட. நீங்க எந்த சூழலிலே கடந்து போய் கொண்டு இருந்தாலும் என் வேதம் சொல்லுகிறதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சூழ்நிலைகள் முடிவு அல்ல. சங்கீதம் 105:37 வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது. வாசிங்கள் சங்கீதம் 105:37. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. கையில வைத்து ஆமென்னு சொல்லுங்க. லட்சோப லட்சம் ஜனங்கள்
புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர் ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு. பாருங்க, இந்த ஜனங்கள் புறப்பட்டு வெளியே வருகிற போது தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி இருந்தார்களா? வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவர்களுக்கு காண்டாமிருகத்து கொத்த பலன் இருந்தது. பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. சத்ரு அத்தனை உபாய தந்திரங்களை கையாளுகிறான். இவர்களை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நெருக்குகிறான். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். வார்த்தை சொல்லுகிறது, பலவீனத்திலே பலன் கொள்ளுகிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா 33:3 சொல்லுகிறது, ஆண்டவர் பாருங்க தம்முடைய பிள்ளைகளை நடத்துகிற போது அந்த வார்த்தையில் இப்படி வாசிக்கிறோம். 1ஆம் மாதம் 15ஆம் தேதி அவர்கள் ராமசேஸை விட்டு என்ன செய்தார்களா? அந்த வார்த்தை சொல்லுகிறது, புறப்பட்டார்கள் பஸ்காவுக்கு. பாருங்க, அந்த வார்த்தை எப்படி பதிவு செய்து வைத்திருக்கிறார் ஆவியானவன் சொன்னா, எல்லாம் வெளியே ஓடி போகிறான். வெளியே ஏதோ திருட்டுத்தனமா ஓடி போயிட்டான்னு சொல்லல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எகிப்தியர் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க அந்த சேனை புறப்படுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் தருகிற வெற்றி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி அவர்கள் கடந்து போனார்களோ அந்த வார்த்தை சொல்லுகிறது, எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேலர்கள் பலத்த கையுடன் புறப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களோடு கூட இருந்து தேவனுடைய புயம், தேவனுடைய பராக்கிரமம் உள்ள கரம் என்ன செய்கிறதா? எல்லா சூழல்கள் மேலே அவர்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறது. ஏன் சொன்னா, தேவ பலன் வருகிற போது நீங்கள் கிறிஸ்துவினாலே அழைக்கப்பட்டு இருப்பீர்களானால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குமான வெற்றி இதுதான். தேவன் உன்னை எந்த சூழ்நிலையும் தாண்டி என்ன செய்வாரா? வெற்றி பெற வைப்பார். பலவீனமான நேரங்கள் இருக்கலாம், ஒன்று செய்ய முடியாததா இருக்கலாம், எதிரிட்டு வருகிற சேனை ஒருவேளை பலம் மிக்கதா இருக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் உன்னோடு கூட இணைந்து கொள்ளுகிற போது, அந்த தேவ பலத்தினாலே நீங்கள் நிரப்பப்படுகிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். அந்த பலன் விளங்குகிற எல்லா நேரங்களிலும் தேவ பிள்ளைகள் தான் ஜெயிக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த புதிய மாதம் முழுவதும் நீங்க விசுவாசிங்க, ஆண்டவர் எல்லாவற்றிலும் தம்முடைய பலனை தந்து உன்னை ஜெயிக்க வைப்பார். அது மாத்திரம் அல்ல, இரண்டாவது காரியம் பார்க்கிற போது அந்த தேவ பலன் என்ன செய்யும் சொன்னா, ஒரு பெரிய விடுதலைக்குள்ளாக உன்னை நடத்தும். தேவ பலன் வருகிற போது பாருங்க, ஒருவேளை அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், ஒன்று செய்ய முடியாதது போல இருக்கலாம், வெளியே வருகிறதுக்கான வாய்ப்புகளற்ற சூழல் இருக்கலாம். லூக்கா 13:11 நீங்கள் வாசிக்கிற போது இந்த வார்த்தை சொல்லுகிறது, 18 வருடமாய் பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவியினுடைய போராட்டம். பாருங்க, இந்த சகோதரியை குறித்து வேதம் சொல்லுகிறது, பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவியினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறார். விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை, கொஞ்சமும் நிமிர முடியாது. 18 வருட கூனி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியினாலே அவள் ஆண்டு கொள்ளப்பட்டிருக்கிறாள். அவளுடைய பலன் எல்லாம் போயிட்டது. பலன் இல்லாத ஒரு வாழ்க்கை தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 13 வாசிக்கிறோம். அவள் மேல் பாருங்க, ஆண்டவர் என்ன செய்தார்னு சொன்னா, அவளுடைய வாழ்விலே கடந்து வருகிற போது அந்த வார்த்தைகள் சொல்லுகிறது, அவர் பார்க்கிறார், அந்த ஆலயத்திலே வருகிறார். 18 வருஷமாய் ஒரு விடுதலையும் இல்லாமல் இருக்கிற அவளை பார்த்த போது என் வேதம் சொல்லுகிறது, அவளை தம்மிடத்திலே அழைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் பவுல் 1 கொரிந்தியர் 1:24 சொல்லுகிறார், கிறிஸ்துவினாலே நீங்கள் அழைக்கப்பட்டு இருப்பீர்களானால் அவர் உங்கள் வாழ்விலே பலனாய் இருப்பார். அந்த பலன் உன் சூழ்நிலையிலிருந்து உன்னை விடுதலையாக்கும். பாருங்க, இவளுடைய வாழ்விலே அந்த வார்த்தை சொல்லுகிறது, 18 வருடமான போராட்டம் தான். 18 வருஷமாய் ஒரு சிறைப்பட்டு இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். இயேசு அவள் மேலே கையை வைத்த போது தேவனுடைய பலன் அவள் மேலே இறங்குகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வருகிறது. ஒரு பெரிய விடுதலை, கட்டுக்களிலிருந்து ஒரு பெரிய விடுதலை. ஏன் சொன்னா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்காக எனக்காக யாவையும் செய்வார். எந்த சூழலிலும் இருந்து தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். என்னோடு கூட 2 நாளாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசியுங்கள். 2 நாளாகமும் 32, 13, 14. பாருங்க, நானும் என் பிதாக்களும் தேசத்து சகல ஜனங்களுக்கும் செய்ததை அறியீர்களோ?
அந்த தேசங்களுடைய ஜாதிகளின் தேவர்கள் அவர்கள் தேசத்தை பாருங்க, நம்முடைய கைக்கு தப்புவிக்க அவர்களுக்கு பலன் இருந்ததோ. நல்ல கவனிங்க, எசேக்கியாவின் இடத்திலே வந்து சனகரிப் பேசுகிற வார்த்தை இது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம் சொல்லுகிறான், நாங்கள் எத்தனையோ தேசங்களை ஜெயித்து விட்டு வந்திருக்கிறோம், எத்தனையோ ஜனங்களை பார்த்து விட்டு வந்திருக்கிறோம், அவர்கள் ஆராதிக்கிற ஆராதனைகளை அவர்களுடைய தெய்வங்களை பார்த்து விட்டு வந்திருக்கிறோம். சனகரிப் சொன்னா, எங்கள் தேவனை கொண்டு நாங்கள் அவர்களை மேற்கொண்டு இருக்கிறோம், ஒரு தேசத்தினுடைய தேவர்களும் எங்களுக்கு முன்னாலே நிற்கிறதுக்கு பலன் இல்லாதவர்களாய் இருந்தார்கள். 14வது வசனம், உங்கள் தேவன் உங்களை என் கைக்கு தப்புவிக்க கூடும்படிக்கு எல்லா தேவர்களிலும் எவன் தன் ஜனத்தை என் பாருங்க, சனகரிப் நின்னு பேசுறான். சனகரிப்பினுடைய வார்த்தை எப்படி வருகிறதுன்னு சொன்னா, உன்னை ஒரு ஆளாலும் விடுதலையாக்க முடியாது. பாருங்க, அவன் சொல்லுகிறான், உனக்கு விரோதமாய் நான் வந்திருக்கிறேன், என்னுடைய பலன் எப்படிப்பட்டது, என்னுடைய படை எப்படிப்பட்டது, நாங்கள் போரிட்டு யுத்தம் செய்து ஜெயித்து வந்த தேசங்கள் எப்படிப்பட்டது, அங்கிருந்த தேவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இவர்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயித்து விட்டு வந்திருக்கிறோமே, உங்களை தப்புவிக்கிறதுக்கு அல்லது உங்களை இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்குகிறதுக்கு உங்கள் தேவர்களிலே யார் பலம் உள்ளவர்கள்? 17வது வசனம், தேசங்களுடைய ஜாதிகளின் தேவர்கள் தங்கள் ஜனங்களை பாருங்க, அவன் சொல்றான், எத்தனையோ தேசங்களை கடந்து வந்துட்டேன், அந்த தேசங்களுடைய தேவர்கள் அவர்களுடைய ஜனங்களை என் கைக்கு தப்புவிக்க முடியாமல் போனது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்க ஒரு வார்த்தை அவன் சொல்லுகிறான், எசேக்கியாவின் தேவனும். கவனிங்கள், அவன் சொல்றான், எத்தனையோ தேசங்களை பார்த்து விட்டு வந்துட்டோம், எத்தனையோ ஆட்களை பார்த்துட்டோம், எத்தனையோ தெய்வங்களை பார்த்து விட்டு வந்து விட்டோம், எசேக்கியாவின் தேவனும் அப்படித்தான் இருப்பார். அங்க சனகரிப் சொல்லுகிறான், எசேக்கியாவின் தேவனும் அவர் எப்படி இருப்பாரா, அவராலே என்னை மேற்கொள்ள முடியாது, இந்த யுத்தத்திலிருந்து உங்களை அவராலே விடுதலையாக்க முடியாது என்று சொல்லி சனகரிப் எசேக்கியாவுக்கு விரோதமாய் பேச 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 அநேக நேரங்களிலே ஒருவேளை நீங்க கடந்து போகிற சூழல்களில் ஆட்கள் அப்படி சொல்லலாம், இல்ல உங்களால் இந்த சூழல்களிலிருந்து வெளியே வர முடியாது, இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆக முடியாது, இது காலம் முழுமைக்கும் உன்மேல் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சனகரிப் கடந்து வந்த எத்தனை தேசங்களுடைய தேவர்களோ ஒருவேளை சனகரிப்பை மேற்கொள்ள முடியாமல் போகலாம், ஆனால் எசேக்கியாவின் தேவன் மற்ற தேவர்களை போல் அல்ல என்பதை இன்றைக்கு நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா அங்கே சொல்லுகிறாமே, எசேக்கியாவின் தேவனாலே இதை செய்ய முடியுமா என்று சொல்லி பரலோகத்துக்கு விரோதமாய் பேசுகிறான், பரலோக தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறான், அவருடைய வல்லமையை மட்டுப்படுத்துகிறான், தன்னை உயர்த்துகிறான், பெருமையாய் பேசுகிறான். என் வேதம் எப்படி பதிவு செய்திருக்கிறது தெரியுமா? 21வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய பராக்கிரமம், அவருடைய வல்லமை. இங்கே சனகரிப் பேசுகிற வார்த்தைகளுக்கு ஆண்டவர் என்ன சொல்லலன்னா, அப்படியா நானே வருகிறேன் என்று சொல்லவில்லை. அவர் சொன்னார், என்னிடத்திலே இருக்கிற கோடானு கோடி தூதர்களிலே ஒரே ஒருவனை அனுப்புகிறேன், சனகரிப் உன்னாலே என் தூதனை மேற்கொள்ள முடியுமா பார் என்று சொன்னார். என் வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது, ஒரே ஒரு தூதன் அந்த யுத்த களத்திலே வந்து யுத்தத்தை நடத்துகிறான். சனகரிப்பினுடைய சேனைகள், சனகரிப்பினுடைய சகல விதமான அவனுடைய அந்த படைகளினுடைய தளபதிகள் எல்லாரும் ஒன்றுமில்லாமல் என்ன செய்யப்பட்டார்களா, அங்கே நிர்மூலமாக்கப்பட்டார்கள் என்று சொன்னா, எசேக்கியாவின் தேவன் பராக்கிரமம் உள்ள தேவன், அவருக்கு முன்னாலே நிற்கத்தக்கவன் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனை அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய வல்லமை, அவருடைய பராக்கிரமோ அவருக்கு முன்னாலே ஒருவனும் நிற்க முடியாது.
ஒரே ஒரு தூதனை தான் அனுப்பினார். அவன் என்ன செய்கிறதை பார்க்கிறோம். அவனுடைய சனகரிப்பினுடைய பெருமை, சனகரிப்பினுடைய சேனைகளுடைய வல்லமை எல்லாவற்றையும் என்ன செய்தானா அப்படியே லேசாய் மிதித்து விட்டு போகிறான். வார்த்தை சொல்லுகிறது, எந்த தேவன் பெரிய தேவன், எந்த தேவன் என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி சனகரி பெருமை பாராட்டி கொண்டிருந்தானோ அந்த சனகரி செத்த முகமாய் திரும்பினான் என்று போடப்பட்டு. நல்லா கவனிங்க, அந்த பகுதிகளை எல்லாம் போய் வீட்டில் உட்கார்ந்து வாசித்து பாருங்கள். தேவன் சனகரிப்பை என்ன செய்திருக்க முடியும்னு சொன்னா அந்த யுத்த களத்திலே நிர்மூலமாக்கி இருக்க முடியும். யுத்த களத்திலே தூதன் என்ன செய்திருப்பான்னு சொன்னா சனகரிப்பை கொன்று போட்டு இருக்க முடியும். ஆனா வேதம் அப்படியெல்லாம் சொல்லலைங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், சனகரிப்பு ஆண்டவர் அனுப்பினார். போ பாருங்க, அங்க சொல்லப்படும் எப்படி போகிறான்னு சொன்னா செத்த முகமாய் திரும்பி போகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் நம்பின நம்பிக்கை, அவன் சொல்லி கொண்டிருந்த, அவன் பெருமை பாராட்டி கொண்டிருந்த அவனுடைய தேவனுடைய ஆலயத்திலே வைத்து தேவன் அவனை சங்காரம் பண்ணினான். அந்த வார்த்தைகள் அப்படிதான் பதிவு செய்து வைத்திருக்கிறது. அவனுடைய தேவனுடைய கோவிலிலே வைத்து. பாருங்க, இன்னைக்கு அநேக நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம்னு சொன்னா இவைகள் எல்லாம் இப்படி இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு முன்னாலே ஒருவனாலும் நிற்க முடியாது. சனகரி பேசின வார்த்தைகள், சனகரி செய்தவைகள் எல்லாவற்றுக்கும் சனகரிப்புக்கு தேவன் பதில் செய்கிற போது ஒரே ஒரு தூதனை தான் அனுப்பினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவன் யுத்தத்திலே பராக்கிரமுள்ள கர்த்தர். ஒவ்வொரு நாளும் பாருங்க, ஒரு விடுதலை எப்படி உண்டாகிறதா அப்படியே தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிற போது சாதாரணமாய் கர்த்தர் என்ன செய்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் சொன்னா வேதம் சொல்லுகிறது, தேவ பலன் வரும். தேவ பலன் வருகிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உன் சொந்த பலத்தினாலே ஒருவேளை ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனா அந்த தேவ பலன் வருகிற போது எல்லா கட்டுக்களிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார். அது மாத்திரம் அல்ல, இங்கே பார்க்கிறோம் பாருங்க, தேவ பலன் வருகிற போது ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை உண்டாகிறது. ஏன்னா உபாகமத்தில் சொல்லுகிற போது சொன்னார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை தருகிற தேவன் அவர். ஒவ்வொரு நாளும் பாருங்க, இந்த ஆசீர்வாதத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி தருகிறாரா? சங்கீதம் 111 சங்கீதம் 6வது வசனம். சங்கீதம் 111:6, ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது கிரியைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். பாருங்க, தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவருடைய பலன் அவருடைய ஜனங்களுக்கு வெளிப்படுகிற போது வார்த்தை சொல்லுகிறது, யாரோ சம்பாதித்து, யாரோ பிரயாசப்பட்டு, யாரோ சேர்த்து வச்சிருந்ததை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே சொல்லப்படும், ஏன்னா தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. எஸ்ஐ 61:9 அப்படித்தான் சொல்லுது, கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. அந்த சந்ததி என்ன செய்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, அவர் சொல்லுகிறார் அநேக ஆசீர்வாதங்கள். அவர் தம்முடைய பலனை வெளிப்படுத்துகிற போது அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஒவ்வொரு நாள் அவர்கள் எப்படி மாறுகிறார்களா? ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய். நெகேமியா 9:25 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை எத்தனை ஆசீர்வாதங்கள் தேவ பிள்ளைகளுக்கு என்று தேவன் வைத்திருக்கிற அவ்வளவு ஆசீர்வாதங்களை நெகேமியா பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க, வார்த்தை சொல்லுகிறது சங்கீதம் 105:45, புறஜாதியார் தேசத்தை சுதந்தரித்து கொண்டார்கள், அல்லேலூயான்னு போடுறது. ஏன்னா ஆண்டவர் என்ன செய்கிறாரா? தம்முடைய பலத்தை வெளிப்படுத்துகிற போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்வில் அப்படிதான். தேவ பலன் வருகிற போது, தேவ பலன் ஒரு பெரிய வெற்றியை தருகிறது பார்க்கிறோம். தேவ பலன் ஒரு பெரிய விடுதலையை தருகிறது. தேவ பலன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும். ஏன்னா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நீங்கள் தேவனாலே அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அழைக்கப்பட்ட உங்களுக்கு அவர் தேவ பலனாய் இருப்பார், அவர் தேவ ஞானமாய் இருப்பார். பாருங்க, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஞானத்தினாலும் உண்டாகிறதை பார்க்க முடியும். வெற்றி தேவனுடைய பலத்தினாலே மாத்திரம் என்பது அல்ல, அது சொல்லுகிறார் ஞானத்தினாலும் வெற்றி. தானியேல் 6:28 சொல்லுகிறது, தரிவியின் ராஜ்யபார காலத்திலும்
பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. பாருங்க, தானியேலின் காரியம் ஒரு பெரிய ஜெயம் உள்ளதாய் இருந்தது. ஆண்டவர் மகிமைப்படட்டும். நல்லா கவனிங்க. அப்போ தானியேலுடைய காரியம் ஏன் ஜெயமாய் இருந்தது என்று பார்க்கிற போது தானியேல் 2ஆம் அதிகாரம் 23 வாசிக்கிறோம். வாசியுங்கள். தானியேல் 2:23. என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து, பாருங்க சொல்றான், இவ்வளோ பிரச்சனை கூடாய் போய் கொண்டு இருக்கிறோம். அவனுக்கும் அவனோடு கூட இருந்தவர்களுக்கும் மரணம் நிச்சயிக்கப்பட்டு இருந்தது. இந்த சூழ்நிலைகளை ஜெயித்தாக வேண்டும். ஜெயிக்கணும்னு சொன்னா தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்ற, ஆண்டவரே இந்த சூழ்நிலையெல்லாம் மேற்கொள்ளுகிறதுக்கு எனக்கு உதவி செய்யும். வார்த்தை சொல்லுகிறது, அவர் என்ன செய்தாராம்? அவனை தம்முடைய ஞானத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்புகிறார். இப்போ தானியேல் எப்படி இருக்கிறான் சொன்னா, தேவன் ஞானத்தினாலே நிரம்பி இருக்கிறான். இப்போ இந்த சூழ்நிலையை அவன் தேவன் ஞானத்தினாலே சந்திக்கிற போது வேதம் சொல்லுகிறது, அவனையும் அவனோடு கூட இருந்த ஜனங்களை கொல்லும்படி தீர்மானித்த சத்துரு வெக்கப்பட்டு போகும்படியாய் அவன் அதன் மேலே ஒரு பெரிய வெற்றியை எடுக்கிறான். நம்ம வாழ்வில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, ஏன் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய ஞானத்தை கொடுக்கிறான்னு சொன்னா, நாம ஜெயித்தாக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஒரு வெற்றியை பெறணும் கர்த்தருக்கு. அப்போ இந்த ஞானம் நமக்கு தேவை. அப்போ இந்த ஞானம் பாருங்க, நீங்க ஜெபிக்க தானியேல் ஜெபிக்கிறான், தேவனுடைய ஞானம் வருகிறது. இவனுக்கு மாத்திரம் இல்ல, இவனோடு கூட இருந்தவர்களுக்குமான அந்த ஞானம், தேவ ஞானம் பாருங்க, சூழ்நிலைகளை கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பாருங்க சரியாய் லகுவாய் மேற்கொள்ளுகிறதுக்கு நமக்கு உதவி செய்கிறது. தானியேலுக்கு அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிறதுக்கு தேவ ஞானம் என்ன செய்ததா? லகுவாய் உதவி செய்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, ஒரு போட்டி வைக்கிறார்கள், 2 பேருக்குமான ஒரு போட்டி. யார் அதிகமாய் இந்த காட்டிலே மரங்களை வெட்டுகிறார்கள் என்று சொல்லி காலையிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் நேரம் கொடுத்துட்டாங்க. 2 பேருக்குமான நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 பேரும் தங்கள் கோடாரிகளை எடுத்துக்கொண்டு மரங்களை வெட்டி சாய்க்க ஆரம்பித்தார்கள். வெட்டி கொண்டே இருக்கிறார்கள். 2 பேரும் வெட்டி கொண்டே இருக்கிற போது ஒருத்தன் கொஞ்ச நேரம் வெட்டுறான், போய் மரத்தடியில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறான். ஒருத்தன் பார்க்கறான், ஓயாம என்ன செய்கிறான்? வெட்டி கொண்டே இருக்கிறான். அவன் பாட்டு என்ன செய்யறான்? போய் நல்லா போய் உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் வருகிறான், மறுபடியும் வெட்ட ஆரம்பிக்கிறான். ஆனால் முதல் நபரோ ஓயாமல் என்ன செய்து கொண்டு இருக்கிறாரா? இடைவெளியே விடலை. ஆனா இவன் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து ரெஸ்ட் எடுக்கிறான், 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து ரெஸ்ட் எடுக்கிறான். ரெஸ்ட் எடுத்துட்டு கடைசியில நேரம் முடிகிற போது எல்லாவற்றையும் எடுத்து வெயிட் போட்டு பார்த்தா, இந்த போய் தூங்கி எந்திரிச்சு வந்தான் பாத்தீங்களா, அவன் தான் அதிக அளவில் வெட்டி இருக்கிறான். அப்போ முதல் வெட்டவனுக்கு டவுட் வந்துச்சு, இவங்கெல்லாம் நம்மளை ஏமாத்துறாங்களோ. அன்சனா இது எப்படி சாத்தியமாகும்? அவங்ககிட்ட கேட்டான், நீ வெட்டவே இல்லையே, நான் ஓயாம காலையிலிருந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தியே, உன்னால எப்படி இப்படி வெட்டி இருக்க முடியும்னு சொல்லும் போது அன்சனா, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் நீ நினைச்ச, நான் ரெஸ்ட் எடுக்கல. ரெஸ்ட் எடுத்தது உண்மைதான், ஆனா போய் என்ன செய்தேன்? என் கோடாரியை கூர்திட்டி கொண்டு இருந்தேன். ஆண்டவருக்கு மகிமை நான் சொல்லுகிறான், என் கோடாரியை நான் கூர்திட்டி கொண்டு வந்ததுனாலே நீ 10 வெட்டுனா விடுற மரத்தை நான் ஒத்த வெட்டுல வெட்டினேன். ஆமென் சொல்றீங்களா? தேவ ஞானம் வருகிற போது சூழ்நிலைகளை லகுவாய் மேற்கொள்ள முடியும். ஏன் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தை தருகிறான்னா, சூழ்நிலைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? மேற்கொண்டாக வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டுங்க. 2 சாமுவேல் 20:16 போடப்பட்டிருக்கிறது, அப்பொழுது புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்திலே இருந்து சத்தமிட்டு கூப்பிடுகிறாள். நல்லா கவனிங்க, இந்த சூழலை எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். என்ன பிரச்சனைன்னு சொன்னா, யோவாப் அந்த பட்டணத்துக்கு விரோதமாய் ஒரு யுத்தத்தை நடத்தும்படி வந்திருக்கிறான். யோவாபை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா, ஒருவன் தேவனுக்கு விரோதமாகவும் தேவனுடைய மனுஷனாகிய தாவீதுக்கு விரோதமாக பேசிட்டான், அந்த சேபாவை கொல்ல வேண்டும். சேபா ஓடிக்கொண்டிருக்கிறான், விரட்டி கொண்டே வருகிறார்கள். இந்த பட்டணத்துல வந்துட்டான். இந்த பட்டணத்தை நிர்மூலமாக்குகிறதுக்காக ஒரு யுத்தத்தை யோவாப் நடத்த வருகிற போது பாருங்க, இந்த சூழல் இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது வாசிங்க,
அப்பொழுது புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ, யாரு? புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். புத்தியுள்ள ஸ்திரீ தான் என்ன பண்றாளாம்? வீட்டை கட்டுகிறாள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரம் அல்ல, அவ பாருங்க, இந்த சூழலை எல்லாம் உணர்ந்து கொள்ளும்படி கூப்பிட்டு பேசுகிறாள். யோவாபோடு கூட நான் பேசணும், அவரை இங்க வர சொல்லுங்க. யோவாப் வருகிறான், யோவாபோடு கூட பேசுகிறாள். என் வேதம் சொல்லுகிறது, யுத்தத்தினுடைய வேரை கண்டுபிடிக்கிறாள். எதனால இந்த பிரச்சனை வந்தது? ஏன் இந்த போராட்டம் வந்தது? இன்னைக்கு ஏன் அநேக நேரங்கள்ல குடும்பங்கள்ல இருக்கிற சூழல்களை நம்மால மேற்கொள்ள முடியலன்னு சொன்னா, அந்த வேரை கண்டுபிடிக்க முடியல. இவன் என்ன செய்யறான்னு சொன்னா, யோவாபை கூப்பிடுகிறாள். நல்லது, யுத்தம் நல்லது. ஆனா ஏன் இதை அழிக்க வர? என்ன பிரச்சனை உனக்கு? எதனாலே அழிக்க? பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யுத்தத்தினுடைய அடிப்படையை கண்டுபிடிக்கிறான். யோவாப் சொல்லுகிறான், இந்த பட்டணத்தை அழிக்கணும்ன்றதெல்லாம் என் விருப்பம் இல்லை, எனக்கு தேவை ஒரே ஒரு மனிதன் தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டான அந்த வார்த்தை சொல்லுகிறது. அவள் போய் என்ன செய்தாளாம்? 22வது வசனம், அவள் ஜனங்களிடத்தில் போய் இன்னும் புத்தியா பேசுறா, ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறா. பாருங்க, நல்லா கவனிங்க. அவள் தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்துகிறாள். அவங்களோடு கூட பேசுகிற, ஐயா இந்த பிரச்சனைக்கான காரியங்கள் ஒன்றே ஒன்றுதான், சேபா தூக்கி எறியப்பட வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ என்ன பண்ணுவான்னு சொன்னா, அந்த குடும்பத்தினுடைய பிரச்சனைக்கு ஆணிவேராய் இருக்கிறதை கண்டுபிடிச்சுவான். இந்த ஆணிவேரை கண்டுபிடிக்கிறாள், யுத்தத்தினுடைய அடிப்படையை கண்டுபிடிக்கிறாள். ஜனங்கிட்ட போய் பேசுகிறா, யோவாப் கிட்ட வந்து சொல்லுகிறா, சண்டெல்லாம் ஆரம்பிக்காத, கொஞ்சம் வெயிட் பண்ணு, சேபாவனுடைய தலை என்ன செய்யப்படும்? மதிலிலிருந்து உன்னிடத்தில் போடப்படும். அப்படியே நடக்கிறது. தேவனுக்கு மகிமை. பாருங்க, கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு யுத்தத்தை அவள் முடித்து வைக்கிறதை பார்க்கிறோம். ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, அந்த தேவ ஞானம் வருகிற போது, தேவ ஞானத்தை நீங்க சரியா பயன்படுத்துவீங்கன்னு சொன்னா, எந்த சூழலிலும் இருந்து உங்களால ஜெயிக்க முடியும். ஆண்டவருக்கு மகிமை. எந்த சூழலிலும். பாருங்க, இங்க வாசிக்கிறோம் பிரசங்கியிலே 9ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும் ஒரு சின்ன ஒரு கதை போடப்பட்டிருக்கிறது. அந்த சூழல்களை சாலமோன் ஞானி எழுதுகிற போது எப்படி எழுதுகிறான்னு சொன்னா, 14வது வசனம், ஒரு சின்ன பட்டணம் இருந்தது, அதுல கொஞ்சம் ஜனங்க இருந்தாங்க. அதற்கு விரோதமாய் ஒரு பெரிய ராஜா வந்து அதை வளைந்து கொண்டு அதற்கு எதிராய் பெரிய கொத்தளங்களை கட்டினான். பாருங்க, இந்த பகுதி என்ன சொல்லுன்னு சொன்னா, ஒரு சின்ன ஊரு, இருக்கிறதே கொஞ்சம் ஜனங்க, எதிரா வந்தவன் யாரா? சின்ன ராஜாலாம் படல. எப்படிப்பட்ட ராஜாவும்? பெரிய ராஜா வரான், பெரிய, அப்படியே அந்த ஊரை சுத்தி வேலி அடைச்சிடறான். ஒருத்தனும் வெளியே போக முடியாது, ஒருத்தனும். பாருங்க, இந்த சூழல்கள் வருகிற போது அங்கே அந்த வார்த்தை சொல்லுகிறது, அந்த கொஞ்சம் பேர்ல, அதுல இருந்த கொஞ்சம் பேர்ல ஞானமுள்ள ஒரு ஏழையும் இருந்தான். ஞானமுள்ள, பாருங்க, நம்முடைய காரியங்கள் எதுன்னு சொன்னா, தேவ ஞானம் உன்னிடத்துல இருக்கிற போது, ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறான் சொன்னா, அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாடு. பாருங்க, அந்த தேவ ஞானத்தை அவன் சரியாய் பயன்படுத்துகிற போது, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் இப்படி வரும். நம்மால அதை மேற்கொள்ளவே முடியாதது போல இருக்கும், எப்படி தப்பிச்சு போகணும்னே தெரியாதது போல இருக்கும். ஆனா இந்த சூழலை தப்பி வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, ஞானத்தை கொஞ்சம் பயன்படுத்தும். ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே சாலமோனை போல, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும், இதை நான் மேற்கொள்ள வேண்டும். அப்போ தேவன் என்ன செய்கிறாராம்? தம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய அளவில்லாத, யாக்கோபு சொல்றார் பாருங்க, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் ஒருவருக்கு இல்லை என்று சொல்லாமல் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலே கேட்க கடவன். ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்க பாருங்க, அந்த சின்ன பட்டணத்துல இருந்த ஒரு ஏழை மனுஷன் ஞானத்தை பயன்படுத்தி பாருங்க. நம்ம வாழ்க்கையிலையும் கடந்து போகிற சூழல்கள்ல நீங்க எப்போதும், அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, ஞானம் உள்ளவர்களாய் இருக்கணும்.
ஞானம் உள்ளவர்களாய் காலத்தை என்ன செய்யணும்? நாம அதை பிரயோஜனப்படுத்தி கொண்டா ஒரு பெரிய வெற்றிக்குள்ளாய் கடந்து போக முடியும். பல நேரங்களை நாம் என்ன செய்யணும்னா அதை பயன்படுத்துகிறதில்லை. ஆனா உலக பிரகாரமாய் பாருங்க, நேற்று கூட நான் அந்த காரியங்களை சொன்னேன். ஒரு மனுஷன் அவன் பாருங்க, அவனுடைய வாழ்க்கை என்னன்னு சொன்னா, அவனுடைய வேலை என்னன்னு சொன்னா, சவப்பெட்டி செய்து விற்கிறது தான் அவனுடைய தொழில். சவப்பெட்டிங்களை செஞ்சு வித்து கொண்டு இருக்கிறவன் சாதாரண ஒரு நிலைமையில இருக்கிறான். ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ஆர்டர் வந்திருந்தது, கொண்டு போய் கொடுக்கணும். சவப்பெட்டி எடுத்துட்டு வேக வேகமா போறான். நேரம் ஆயிட்டது. ஊர்கிட்ட வரும்போது கொண்டு போன வாகனமும் பழுதாய் போயிட்டது, ரிப்பேர் ஆயிட்டது. என்ன பண்ணணும்னு தெரியல. நேரமும் இருட்டிக்கிட்டே வருது. சீக்கிரம் கொண்டு போய் கொடுக்கணும் ஜனங்களுக்குள்ள. ஏன்னா பாருங்க, இவனுடைய வேகம் ஒரு புறம், பிரச்சனை ஒரு புறம், என்ன பண்ணணும்னு தெரியல. கடைசியா ஒரு தீர்மானம் எடுக்கிறான். ஒண்ணு செய்வோம், இதை பேசாம என்ன செய்வோம், தலையில தூக்கிட்டு போய் கொடுத்துருவோன்ட்டு அந்த சவப்பெட்டியை தூக்கிட்டு வேக வேகமா நடக்கிறான். நேரம் பார்த்து எதிரில் ஒரு போலீஸ்காரர் வரார். பார்த்தோன்னே அவர் தீர்மானம் பண்ணிட்டார், எதையோ ஒருத்தன் எதையோ தூக்கிட்டு போறான், இவனை பிடிச்சோம்னா என்ன செய்யலாம், ஏதாவது ஒன்று வெட்ட வாங்கலாம் பாருங்க. ஏதாவது ஒன்று அவனை நிப்பாட்டுறாரு. டேய் நெல்லு, யாரா நீ, எங்கடா போறன்னாரு. அவனுக்கு டக்குன்னு புரிஞ்சு போச்சு, யார் இவரு, எதுக்கு நிறுத்துறாருன்னு. என்ன செய்தானா, டக்குன்னு புரிஞ்ச உடனே ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், ஐயா புதைச்ச இடத்துல புழுக்கம் தாங்கல, பெட்டியோட வேற இடத்துக்கு போயின்னு இருக்கேன் நானும். எப்படி? போலீஸ்காரன் மயக்கம் போட்டு விழுந்தவன் தான். ஏன்னா ஞானத்தை என்ன செய்யறானா, ஞானம் உன் சூழல்களிலிருந்து உன்னை என்ன செய்யும், விடுதலை ஆக்கும். ஆண்டவருக்கு மகிமைனா, இந்த உலகத்து ஜனங்க தேவ பிள்ளைகளை விட எப்படி இருக்கிறானா, அதிக ஞானம் உள்ளவனா இருக்கிறான்னு சொல்றாங்க. கர்த்தருக்கு மகிமைண்டாகட்டும். தேவ பிள்ளைகள் கிட்ட இருக்க வேண்டிய ஞானம், தேவ பிள்ளைகள் பாருங்க, இந்த ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகிறதுலே நாம் என்ன செய்கிறோம் சொன்னா, தேவ சமூகத்திலே போய் உட்காரல, ஆண்டவர்கிட்ட கேட்கல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இந்த ஞானம் வாழ்க்கையில என்ன செய்யுமா, ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வரும். யோசேப்பினுடைய வாழ்வில இருந்த அந்த ஞானம் தேவனுக்கு மகிமை. அவங்ககிட்ட வேற ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணும் இல்லை. சிறைப்படுத்தப்பட்டு இருந்தான், அடிமைப்படுத்த எல்லா நெருக்கங்களில இருந்தான். ஆனால் அவன் மேல இருந்த அந்த ஞானத்தின் ஆவியானவர், அந்த ஞானத்தின் ஆவியை அவன் பயன்படுத்துகிற போது, சங்கீதம் 105:20 சொல்லுகிறது, ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். பாருங்க, வசனம் சொல்லுகிறது ஒரு சிறையிருப்பின் அனுபவங்கள் தான். ஆனா ஞானத்தை பயன்படுத்தின போது, ஞானத்தினால என்ன செய்கிறதை பார்க்கிறோம், ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது. அந்த வார்த்தை சொல்லுகிறது. அதே 41:46 வாசிங்க. யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் பாருங்க, பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் முழுவதையும் சுத்தி பார்த்தானா. ராமன் சொல்லுங்க. பாருங்க, அநேக சூழல்கள் அவனை என்ன செய்ததுன்னு சொன்னா, சிறைப்படுத்தினது. அவங்க சகோதரர்கள் என்ன நினைச்சான்னு சொன்னா, இந்த தண்ணீர் இல்லாத இந்த குழிதான் யோசேப்புக்கானது. போத்திபாருடைய வாழ்க்கை, அந்த குடும்பம் என்ன யோசிச்சுன்னு சொன்னா, இந்த சிறையிருப்போடு கூட யோசேப்பின் வாழ்க்கை முடிஞ்சு போகும். அவனை எவ்வளவு அடைக்க முயன்றாலும் அவனுக்குள் இருந்த தேவ ஞானம் அவன் எகிப்து முழுவதையும் சுத்தி பார்த்தான்னு போட்டிருக்கு. ஒரு பெரிய விடுதலையின் வாழ்க்கை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் நீங்க தேவனோடு கூட இணைந்து கொள்ளுகிற போது கர்த்தர் நம்ம என்ன செய்வான்னு சொன்னா, ஒரு பெரிய விடுதலையின் அனுபவத்துக்குள்ளாய் ஞானத்தை பயன்படுத்தணும், ஞானத்தை கேட்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஞானம் வர வர வர, அதனால தான் பவுல் பாருங்க, நீங்க அந்த 1 கொரிந்தியர் அந்த முதல் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த அதிகாரம் முழுவதும் சொல்லுவான், பலவீனமானவைகள் சாதாரணமானவைகள் தான், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டான். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டான். உள்ளவர்கள் வெட்கப்படும்படி இல்லாதவர்களை தெரிந்து. பாருங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார், கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த தேவ ஞானம் நம்முடைய வாழ்வை ஆசீர்வாதம் உள்ள ஒன்றாய் நடத்தும்.
வெற்றிக்கு நேராக நடத்துகிறது மாத்திரமல்ல, விடுதலைக்கு நேராய் நடத்துகிறது மாத்திரமல்ல. 2 பேதுரு 1:3 சொல்லுகிறது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. சொல்ல, நீ உன்னை கூப்பிட்ட உன் தேவனை நீ சரியாய் அறிந்து கொள்ளுகிற போது, உன் இயேசுவை நீ அறிந்து கொள்ளுகிற போது, கிறிஸ்துவினாலே அழைக்கப்பட்டு இருக்கிறாய், நீ கிறிஸ்துவை சரியாய் அறிந்து கொள்ளுகிற போது, அந்த அறிவு கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். அந்த ஞானம் என்ன செய்யுமா? வாசிங்க. காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும். பாருங்க, சொல்லும்போது சொல்றாரு, வாழ்றதுக்கு வேண்டிய எல்லாத்தையும் தருவார். பூமிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களை தருவார். அதே போல தேவ பக்திக்கு வேண்டிய சகல விதமானவைகளை தருவார். அபிஷேகம் வேணுமா, அபிஷேகத்தை தருவார். அற்புதங்கள் செய்ய வரங்கள் வேணுமா, வரங்களை தருவார். சாட்சியாய் வாழ கனிகள் வேண்டுமா, கனிகளை என்னெல்லாம் வேண்டுமோ எல்லாத்தையும் தருவார். எப்ப தெரியுமா? அவரை அறிகிற அறிவினாலே நீங்கள் நிரம்பி இருக்க வேண்டும். தேவனை அறிகிற அந்த ஞானம் வருகிற போது அவருடைய திவ்ய வல்லமை, மாறாத அவருடைய வல்லமை என்ன செய்யுமா? நமக்கு தந்தருளினதும் அன்றி இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களை அவைகளினாலே. எவைகளினாலே? கவனிக்கிறீங்களா? எவைகளினாலே? அவைகளினாலே தான் பாஸ்டர். எவைகளினாலே? எவைகளினாலே? கவனிக்கிறீங்களா? பின்னால எவைகளினாலே? போய் வீட்டில் போய் அந்த வசனத்தை 10 வாட்டி வாசித்து பாருங்க. தேவனை அறிகிற அறிவினாலே. பாருங்க, இந்த அறிவு உனக்கு வந்துட்டேன்னு சொன்னா அவருடைய திவ்ய வல்லமை உனக்காக வெளிப்படும். இந்த வல்லமை வெளிப்படுகிற போது மகா மேன்மையான அருமையான வாக்கு தத்தங்களும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கிறிஸ்து இயேசுவினாலே அழைக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்களுக்கு. அதுல இன்னும் ரொம்ப ஆழமா நீங்க பாத்தீங்கன்னா, பவுல் அந்த 1 கொரிந்தியர் 1:24 ரொம்ப ஆழமா ஒரு வார்த்தையை சொல்லுவார். தேவனாலே அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறவர்களுக்குன்னு சொல்லுவான். சில ஆள் அழைக்கப்பட்டு ஓடிச்சு பாருங்க, ஓடின ஆளுக்கெல்லாம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அழைக்கப்பட்டு இல்ல நான் கூட வந்தேன், இப்ப எங்க? இப்ப இல்லை, முன்னால நான் கூட அப்படிதான்ப்பா சார். அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறவர்களுக்குன்னு எழுதியிருப்பார். நீங்க அந்த வார்த்தையை 2 பிரிச்சு படிச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறவர்களுக்கு, அவரை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாரா? மகா மேன்மையோ அருமையான வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார். 2 பேதுரு 1:2 சொல்லுகிறான், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுன்னு சொல்ல. அப்போ தேவனை நீங்கள் அறிய 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 அவருடைய ஞானத்தினாலே நிரம்புகிற போது ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறது போல ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் சொல்றான். வாசிங்கள் நீதிமொழிகள் 24:3. நீதிமொழிகள் 24:3. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, வீடு எப்படி கட்டணுமா? ஞானத்தினாலே கட்டணும்னு போட்டிருக்கு. கவனிக்கிறீங்களா? வீட்டை கட்டும் போது எதுல கட்டணுமா? ஞானத்தினாலே. ஞானம் தன் வீட்டை எப்படி கட்டுமா தெரியுங்களா? நீங்க நீதிமொழிகள் 9:1 நினைக்கிறாங்க போடப்பட்டிருக்கிறது. ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களை சித்திரம் தீர்த்ததுன்னு எழுதப்பட்டிருக்கும். 7 நேரம் இருக்கும்போது இன்னொரு நாள் அதெல்லாம் பார்ப்போம். ஞானத்தினுடைய தூண்கள். இந்த தூணை வச்சு உன் வீட்டை கட்டினா அந்த வீடு எப்படிப்பட்டதா இருக்குமா? ஞானத்தினாலே கட்டப்பட்ட வீடா இருக்கும். அடுத்த வசனம் 4வது வசனம், அறிவினாலே அறைகளில். பாருங்க, நீங்க தேவனை அறிகிற அறிவினாலே நிரம்பி இருக்கிற போது இவங்க வீடு முழுவதும் எப்படி இருக்குமா? அருமையும் இனிமையுமான பொருள்களினாலே நிரம்பி இருக்கும். இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்கும்?
இல்லைன்னா கிரைண்டர் வேணும்னும் போது ஓடாது. ஐயோ இன்னைக்கு எப்படியாவது அரசியலான்னு பார்த்தேன், இன்னைக்கு பார்த்து இந்த மிக்சி வேலை செய்யாது, கிரைண்டரு வேலை செய்யாது. ரொம்ப அவசரமா சமைக்கும் போது என்ன செய்யும், அருமையா இருக்குன்னு பார்த்தேன், கேஸ் தீர்ந்து போச்சு. ஏன்னா அந்த வீடு எப்படி இருக்குமா, நீங்க தேவ ஞானத்தினாலே கட்டப்பட்டதா இருக்கும்னு சொன்னா, அங்க சொல்றாரு அருமையும் இனிமையுமான பொருள்களினாலே நிரம்பி இருக்கும். இல்லைன்னா தேவையில்லாதது எல்லாம் இருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ள, தேவ ஞானத்தினாலே நிரம்பி நடக்கிற போது, நீதிமொழிகள் 17:2 சொல்லுது, என்னெல்லாம் ஆசீர்வாதம் சொல்றா தெரியுமா? வாசிங்கள். புத்தியுள்ள வேலைக்காரன், பாருங்க, ஒரு ஞானமுள்ள ஒரு வேலைக்காரன் என்ன செய்வான்னு சொன்னா, ஒழுங்கில்லாம சுத்தின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த பிள்ளையோட சொத்தை இவன் எடுத்து பான் போட்டு என்ன செய்வானா, அவனுடைய சுதந்திரத்தை அவன் சொல்றான், சகோதரருக்குள்ள சுதந்திரத்துல வேலைக்காரன் பங்கடைவானா. ஏன்னா தன் ஞானத்தை அவன் பயன்படுத்துகிற போது. ஆண்டவருக்கு மகிமை உண்டான். பாருங்க, ஒரு ஆசீர்வாதத்தை பேசுகிற போது வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து தான் உனக்கு பலன், கிறிஸ்து தான் உனக்கு ஞானம். அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க. இந்த ஜனங்களை, இந்த சூழல்களை, இந்த காரியங்களை மேற்கொள்ள ஞானம் வேணும், மேற்கொள்ள பலன் வேணும். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான்.